ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, ரீசென்ட்டா எனக்கு Instagramலயும், Facebookலயும் நெறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கேட்டாங்க இப்படிதான், "ப்ரோ நான் ஸ்ரீலங்கால இருக்கேன், இந்தியாவுல இருக்கேன். இந்த மாதிரி இங்க ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த ஸ்டடீஸ்ல நான் பண்ணியிருக்கேன். அத வச்சுக்கிட்டு எனக்கு அங்க வேலைக்கு அப்ளை பண்ண முடியுமா? எந்த மாதிரியான ஜாப்ஸ் கிடைக்கும்? இல்லன்னா உங்களுக்கு நான் என்னோட ரெஸ்யூமே அனுப்புறேன். ஏதாச்சும் ட்ரை பண்ண முடியுமா? எனக்காக பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன். பட் அது பத்தின ஒரு சில விஷயங்கள் நான் கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும். இல்லன்னா நீங்க வேற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருப்பீங்க. இப்படிதான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு, ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் மேபி உங்களுக்கு ஒரு ஐடியா வருதுன்னு அதுக்காக நான் பண்றேன். ஃபின்லாண்டை பொறுத்தவரையில நீங்க யூசுவலா இந்தியால இருந்து அப்ளை பண்ணாலும் சரி, ஸ்ரீலங்கால இருந்து அப்ளை பண்ணாலும் சரி, டைரக்ட் ஜாப்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இங்க வந்து இங்கிலீஷ் பேசக்கூடிய ஜாப்ஸ் வந்து சரியான அளவுக்கு கம்மி. ஈவன் நீங்க டெக் ரிலேட்டட் ஜாப்ஸா இருக்கட்டும், பேக் ஆஃபீஸ் ஜாப்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே கூட கண்டிப்பா இங்க இருக்கவங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா வந்து நீங்க லாங்குவேஜ் கத்துக்கிட்டே ஆகணும். லாங்குவேஜ் தெரியாம அது எந்த மாதிரியான ஜாப்ஸ் நீங்க டைரக்டா ஒரு கன்சியூமரோட பாக்குற ஜாபா இருக்கட்டும், இல்லன்னா வந்து பேக் எண்ட்ல வேலை செய்யற ஜாபா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே லாங்குவேஜ் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாலயும் சரி, ஸ்ரீலங்காலயும் சரி, நம்மளுக்கு ஃபினிஷ் அங்க தெரியறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. சோ ஃபினிஷ் தெரியாம நம்ம அங்க இருந்து இங்க டைரக்டா அப்ளை பண்ண முடியாது. சோ நீங்க ஃபின்லாண்டுக்கு வந்து ஜாப்ஸ் தேடணும் அப்படின்னா, இல்லனா நீங்க ஃபின்லாண்டுக்கு வந்து இன் ஃபியூச்சர்ல செட்டில் ஆகணும்ங்கற பிளான் வச்சிருந்தீங்கன்னா, சோ ஒரே ஐடியா என்னன்னு சொன்னா வந்து நீங்க ஸ்டூடண்ட் வீசா த்ரூ வரதுதான். உங்களோட வைஃப் இல்லனா ஹஸ்பண்ட் வந்து ஸ்டூடண்ட் வீசால வராங்களா இருந்தாங்கன்னா, நீங்க டிபெண்டடா வந்து நீங்க ஜாப்ஸ் ட்ரை பண்ணலாம். அப்பயும் கூட நீங்க கண்டிப்பா லாங்குவேஜ் கோ த்ரூ பண்ணணும். லாங்குவேஜ் படிக்காம ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுவாங்க இல்லன்னு இல்ல. பட் இருந்தாலுமே எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்றது ஃபினிஷ் பேசணும். ஃபினிஷ் கண்டிப்பா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஜாப்ஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது கூட அதுல கண்டிப்பா கேட்டிருப்பாங்க உங்களுக்கு ஃபினிஷ் எவ்வளவு தெரியும் இல்லனா ஸ்வீடிஷ் எவ்வளவு தெரியும். சோ இங்க அதிகமா பேசப்படுறது ஃபினிஷ் அண்ட் ஸ்வீடிஷ். உங்களுக்கு ஐதர் ஸ்வீடிஷ் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க டைரக்ட் அப்ளை பண்ணி பாருங்க. சோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அட் தி சேம் டைம் ரீசெண்டா நான் சோஷியல் மீடியால நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதுல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நானும் அப்ராட்ல வந்து வேலை செய்யணும், ஏதாச்சும் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணணும், அங்க வந்தா கொஞ்சம் செட்டில் ஆக முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க விட அங்க கொஞ்சம் பெட்டரான இன்கம், ஸ்பெஷலி ஸ்ரீலங்கா இந்தியா விட அங்க கொஞ்சம் பெட்டரான இன்கம் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து மிடில் ஈஸ்ட் போகவும் சிச்சுவேஷன் இல்லை. நாங்க வந்து யுத்தம் போயிட்டு இருக்கனால அங்க விசிட் வீசால போயிட்டு ட்ரை பண்ற சிச்சுவேஷனும் இல்ல. அப்படி இருக்கும்போது அங்க ஏதாச்சும் வந்து ட்ரை பண்ண முடியுமா, ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்குமா, ஏதாச்சும் கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நான் நிறைய பேரோட ரெஸ்பான்ஸ் வீடியோஸ் பார்த்திருந்தேன். ஒரு சிலர் அவங்க தனிப்பட்ட கருத்துக்களை கொடுத்திருந்தாங்க. இல்ல இப்போதைக்கு இங்க வராதீங்க, இல்லனா நீங்க ஸ்ரீலங்காவிலே வேலை செய்யுங்க, இங்க வந்து சரியான கஷ்டம், இங்க வந்து ரெண்ட் இவ்வளவு பே பண்ண வேண்டி வரும், மந்த்லி இவ்வளவு பில்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அந்த மாதிரின்னு சொல்லி நிறைய அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ற வீடியோஸ் நிறைய பார்த்தேன். என்ன பொறுத்தவரையில ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நம்ம எந்த கண்ட்ரில இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு. அது இந்தியால இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கால இருந்தாலும் சரி, ஃபின்லாந்து இருந்தாலும் சரி, ஈவன் நாளைக்கு நீங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இல்லனா சுவிட்சர்லாந்து, ஜப்பான் எங்க போனாலும் அந்தந்த கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில கைட்லைன்ஸும் இருக்க தான் போகுது. அதை நம்ம எப்படியுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். மேபி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது வெளிநாட்டுக்கு வரதுக்கு, பட் ஆனா அந்த ஊர் பாஷை உங்களுக்கு தெரியாது, உங்ககிட்ட இனஃப் ஃபைனான்ஷியல் ரிசோர்சஸ் இல்ல, அண்ட் ஸ்டில் உங்களுக்கு அதை கோ த்ரூ பண்ற அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த சான்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா ஒரு தேர்ட் பர்சன் ஒப்பீனியனை வச்சுக்கிட்டு இல்ல அங்க போனா கஷ்டமா இருக்கும் போல, இல்லனா அந்த மாதிரி தான் இருக்கும் போல, இதனால நம்ம போயிட்டு கஷ்டப்பட தேவையில்ல, நம்ம இங்கே இருந்து பாத்துக்குவோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. மேபி உங்களுக்கு இங்க வந்தோன்னு இங்க இருக்க அந்த என்வாயன்மெண்ட் பிடிச்சி போகலாம், இங்க இருக்க அந்த கிராஸ் கல்ச்சர் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு மாதிரி செட் ஆகலாம். தொடர்ந்து நம்ம மக்களுக்கு இடையில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி வெளிநாட்டுல வந்து வேற ஒரு கல்ச்சர்ல வேலை செய்யும் போது அது உங்களுக்கு ஒரு மாதிரி செட் ஆகி போகலாம். மேபி அங்க உங்களுக்கு அதை விட பெட்டரான லைஃப் இருக்கலாம். சோ எங்க எப்படி லைஃப்ல ஒரு ட்விஸ்ட் நடக்கும் நமக்கு தெரியாது இல்லையா? சோ அதனால தான் சொல்றேன், மேபி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுனா, ஈவன் ஸ்டூடெண்ட் வீசா த்ரூ இல்லனா வொர்க் பெர்மிட், ஏதாவது ஒன்று தெரியாத ஒரு இன்வாலிட் லாங்குவேஜ் பேசுற கண்ட்ரியா இருந்தாலும் கூட சும்மா ஒரு தேர்ட் பர்சன் ஒப்பீனியன் வச்சு டிசைட் பண்ணாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எங்க போனாலும் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கணும், அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் நம்ம கையில தானே இருக்கு. சோ அந்த மாதிரி பண்ணா மட்டும் தான் கிடைக்கும். சோ மெயினா என்ன சொல்றேன்னா வந்து ஃபின்லாந்து வரணும் ட்ரை பண்றவங்க ஸ்பெசிஃபிக்கலி நீங்க கண்டிப்பா லாங்குவேஜ் கோ த்ரூ பண்ணுங்க. அண்ட் டைரக்டா இந்தியா ஸ்ரீலங்கால இருந்து அங்க இருந்து ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணி கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. மேபி நீங்க ஏதாச்சும் இங்கிலீஷ் பேசுற கண்ட்ரி, ஸ்பெஷலி நீங்க நெதர்லாண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் ஃபின்லாந்து, எஸ்டோனியா, ஸ்வீடன் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ஒன்னு நீங்க வந்து ஸ்கில் ரிலேட்டட் ஒர்க், ஸ்பெஷலி நீங்க நர்சஸ், டாக்டர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நீங்க லைசன்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா. அப்படி இல்லாம நார்மலான ஜாப்ஸ், ஈவன் டெக் ரிலேட்டட், பிசினஸ் ரிலேட்டட், மார்க்கெட்டிங் ரிலேட்டட் இந்த மாதிரியான ஜாப்ஸ் டைரக்டா அங்க இருந்து அப்ளை பண்ணி செக்யூர் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். சோ சாரி டு சே திஸ், பட் ஆனா ட்ரை பண்ணி பாருங்க, கிவ் இட் a shot. மேபி கிடைச்சாலும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. who knows, நம்ம எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது வரைக்கும் நடந்ததை வச்சு தான் சொன்னேன். பட் அது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா 1% சரி ட்ரை பண்ணி பாருங்க LinkedIn த்ரூ. சோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட் வீசா பத்தி இல்லனா வேற ஏதாச்சும் இது பத்தின ஸ்பெசிபிக் டீடைல்ஸ் வேணும்னா கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் அதை பத்தி கொஞ்சம் தேடி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோல போடுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. See you.